இன்றைக்கு நாடு முழுவதும் 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடி வருகிறோம். இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் தேச சட்டங்களுக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து சகோதரத்துவத்தை பேணி காத்து ஒன்றிணைந்து சுதந்திர தினத்தை கொண்டாடி வருகிறோம். நமக்கு அரசாங்கம் கொடுத்துள்ள 11 அடிப்படை கடமைகள்ல முதலாவது கடமை என்ன தெரியுமா? தேசத்தின் சட்டத்தை மதிக்க வேண்டும் அப்படிங்கறது தான். இந்த 11 கடமைகள்ல இன்னொரு கடமை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சகோதரத்துவத்தை பேண வேண்டும் என்பது இன்னொரு கடமையா இருக்கிறது. வேதாகமம் கூட அப்படியாகத்தாங்க சொல்கிறது. ரோமர் 13:1 எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன் அப்படிங்கறது சொல்லுது. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமா இருக்கிறது அப்படிங்கறத நம்ம வேதாகமத்துல வாசிக்கிறோம். அதனால இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் நம்மளுடைய தேச பற்றை வெளிப்படுத்தாம, சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தாம, வேதம் நமக்கு காட்டுகிற ஆலோசனையின்படி எப்பொழுதும் தேச சட்டங்களை மதித்து சகோதரத்துவத்தை பேணி காத்து ஒருவருக்கொருவர் கர்த்தருக்குள் அன்பாயிருப்போம். ஆமென்.